நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கிற விருந்தினர் இந்த பகுதி மக்களால் கொரோனா மருத்துவர், அவசர சிகிச்சை மருத்துவர், மேலும் மக்கள் மருத்துவர் என்று அழைக்கப்படும் மரியாதைக்குரிய டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரண குடும்ப பின்னணியிலேருந்து ஒரு மருத்துவராக வெற்றிகரமாக செயல்படுத்திருக்கு ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு சார் உங்கள் வாழ்க்கையில்? வணக்கம். நான் டாக்டர் ராம்குமார். கடந்த 12 வருடங்களாக நமது முதலுத்தூர் சுற்று வட்டாரங்கள், கடலாடி, முதலுத்தூர் பகுதிகளில் அரசு மருத்துவமனை, ஒரு சின்ன கிளினிக், மேம்படுத்தப்பட்ட பெட்டு வசதிகள் உள்ள மருத்துவமனையை 12 வருடங்களாக இடைவிடாது நடத்தி கொண்டுகிட்டு இருக்கேன். அதாவது இது என்னுடைய கனவுங்கிறத விட எங்கள் தாய் தகப்பன் பெரிய அளவில் எஜுகேஷனுக்குள்ளே போகல. எங்கள் அப்பா ஒரு சிறு வயதிலிருந்தே வெளிநாட்டு வாழ்க்கை, அதாவது நம்ம பகுதியில் வெளிநாடுகளில் போயிருக்கிற மாதிரி வெளிநாட்டில் தான் சவுதி, சவுதி, துபாய் போன்ற நாட்டுகளில் தான், குவைத் போன்ற நாட்டுகளில் தான் ரொம்ப வருடம் வேலை பார்த்தாங்க. அப்போ ஹார்பரில் கப்பல் வேலையில் பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற ஒரு மோகத்துலேயும் ஒரு வேகத்துலேயும் நம்மளை தொடர்ச்சியாக, நான் சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து என்னை மதுரையில் படிக்க வச்சாங்க. அந்த ஒரு காரணத்தால் அம்மா அப்பாவோட, எங்கள் அப்பாவோட, அவரோட கனவுகள், அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம மதுரை வேற போய் படித்தோம். அப்படியே கண்டினியூ ஆனது. ஒரு காலகட்டங்களில் மருத்துவத்தை முடிச்சுட்டு நம்ம பகுதிக்கு வந்தாச்சு. பல வாய்ப்புகளும் பல பதவிகளும் இருக்கும் பொழுது மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ரெண்டாவது, இந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கணும் உந்து சக்தி யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் மதுரையில் மகாத்மா மாண்டிசேரி மெட்ரிக் ரெசிடென்ஷியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில், ஸ்டேட் அளவில் அத்லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரிண்ட்டு 100 to 100 லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அளவில் ப்ளேஸ் பண்ணுறது, சாம்பியன் வாங்குறது. மதுரை டிஸ்ட்ரிக்டில் எப்போவுமே நான் தான் சாம்பியன் வாங்குவேன். கண்டிப்பாக 100 to 100 லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப். ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அப்போ அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முதல் தலைமுறை படிப்பு எடுத்தவொடனே முழுசாக ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலுக்குன்னு போயிட வேணாம், இதே படிச்சுக்கிட்டு அப்படியே முடிஞ்சோம்ட்டு பாரு, படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஃபுல் ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு சென்னை OMC, திருச்சி காஜாமியான், கோயம்புத்தூர் சிவானந்தா, மதுரை அமெரிக்கன் காலேஜ் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், இப்படி ஒரு எண்ணற்ற, அன்னைக்கு ரொம்ப மிக கம்மியான ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் தான் இருந்தது. இப்போ அப்பா இப்படி சொன்னதுனால நம்ம அதே மகாத்மா ஸ்கூல்லையே எஜுகேஷனை கண்டினியூ பண்ணோம். அவள் இடப்பட்ட காலங்களில் முதல் முறை ஸ்டேட் போய் வரும்போது, அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகும் தருவாயில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்சம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு. ஆமாம், ஒரு ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆன் மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம என்னதான் மன வலிமை, உடல் வலிமை பெரிய அளவில் ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாலும் கூட மெடிக்கேஷனால் மட்டும்தான் நம்ம ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தோம். அப்போ மெடிசன் ஹேஸ் அ மிராக்கிள், மருத்துவத்துக்கு அதிசயங்களை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பெற்றோம். என்கிட்ட நான் அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது 100 to 100 ஒரு ஸ்ப்ரிண்டர் எவ்வளோ வேகமாக இருப்பாங்க, ஒரு தண்டால்லாம் ஒரு 100-150 அட்டை ஸ்ட்ரெச்சில் எடுப்பேன், பார்லாம் ஃப்ரண்ட் ரிவர்ஸ்ன்னு போவேன். டெய்லி எங்கள் ஸ்கூலில் காலைல 6 மணிக்கெலாம் ஃபாலின் வந்துடணும். மகாத்மா ஸ்கூலில் ஹாஸ்டலில் ரெசிடென்ஷியலில் படித்ததுனால 4:30க்கெலாம் பெல் அடிச்சிருவாங்க. நான் 4 மணிக்கெலாம் கிரவுண்டுக்கு போயிட்டு, எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிரவுண்டுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 6 o'clock ஹாஸ்டலுக்கு மறுபடியும் வந்து காலையில் குளிச்சுட்டு எல்லோரும் மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருவாங்களோ அவங்க கூட 6 மணிக்கெலாம் 6:30க்கெலாம் ஃபாலின் வந்துடுவேன், லைனுக்கு வந்துடுவேன். அப்புறம் எப்பவும் போல யூஸ்வலாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டைம் நம்மளுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்கும்போது அந்த டைம்லேயும் தூங்குகிற நேரத்தில் கிரவுண்டுக்கு போய் மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன். எப்படியாவது ஒலிம்பிக்கில் ப்ளேஸ் பண்ணணுங்கிற ஒரு பெரிய லட்சியத்தோடு நம்ம ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில். ஆமாம், அது ஒரு பெரிய எண்ணுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்ற தள்ளினம் தள்ளாமை நிறுத்துங்கிற மாதிரி எப்படியாவது ஒலிம்பிக்கில் எடுத்துடணும் அப்படின்னு. அதுக்கேற்றக்குள்ள ஃபிசிக்காக நம்ம அந்த நேரம் இருந்தோம், ரொம்ப வேகமாக இருந்தோம். எனக்கு பிடி சார், அவர் தீனதயாளன்னு சொல்லி, அவர் ரொம்ப எனக்கு மோட்டிவேஷன் ப்ளஸ் டிசிப்ளின் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கோடில் இருந்து நம்ம
கேஷுவலாக போகிறதுலேருந்து ஸ்போர்ட்ஸோட ட்ரெஸ் வியர்லேருந்து நம்ம ஒரு எப்படி வார்ம் அப் பண்ணணும், எப்படி ஹீட்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணணும், எப்படி வார்ம் டவுன் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், எப்படி நம்ம மற்ற எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு எப்படி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் முறையாக நான் பண்ணுவேன். இப்படிலாம் இருந்தோம், இவ்வளோ வேகமாக இருந்தோம், இப்படிலாம் இருந்தோம். கடைசியில் ஒரு காலகட்டங்களில் நம்மளால் நடக்க முடியாமல் போயிடுது. ஒரு ஹாஸ்டலில் ஒரு 3 மாடி இருக்குன்னா 3 மாடியை ஒத்த காலிலே ஏறுவேன். அப்படியே ஹாப்பிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அது ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்கு, உங்களுக்கு காஃப் மசில் எல்லாமே இதில் ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கும்போது ஒத்த காலில் ஏறி ஒத்த காலில் இறங்குவேன். ஒரு காலகட்டங்களில் நம்ம ஒருத்தரை பேலன்ஸ் பண்ணி இறங்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு மருத்துவம் தான் உதவுச்சு. ஆனால் 3 வருஷம் தொடர்ச்சியான மருத்துவத்தில் இருந்தேன். அப்போ அந்த மெடிசின் ஹேஸ் அ மிராக்கல், மருத்துவத்தால் அதிசயங்களை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அதில் இது பண்ணேன். அப்புறம் ஒரு காலகட்டங்களில் மெடிசின் படித்து வெளில வந்தாச்சு. படித்ததுலேருந்து இங்கே ஒரு 2015 நம்ம பகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சார், நீங்கள் வந்து இராணுவத்துலேயும் பணிபுரிஞ்சதாக கேள்விப்பட்டேன். இராணுவத்தில் சேர்றதுக்கு உங்களுக்கு யார் சார் இன்ஃபேஸ்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2015 நம்ம முதலத்தூரில் இருக்கோம். அதோட என்னோட சிந்தனை தாட்டு, என்னோட ப்ரொஃபஸர் சொன்னது என்ன, நம்ம வந்து படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் நம்ம பிறந்த பகுதியில் பக்கத்தில் அந்த அருகாமையில் ஒரு பெரியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு 2 வருஷமாவது ஒர்க் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறதோ இல்லை யூபிஎஸ்சி போகிறதோ வாட் எவர் இட் இஸ், அது நம்மளோட சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் நம்ம வந்தோம். ஒரு 2 வருடம் இங்கே அந்த நேரத்தில் வேலையும் பார்த்தோம். அப்போ போதும், ஒரு 2 வருஷம் போதும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். அப்படிங்கும்போது நம்ம ஏஎம்சின்னு சொல்லக்கூடிய ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸ், அந்த ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸில் ஒரு 2017 கால்ஃபர் வந்திருந்தது. அப்போ ஒரு 85 டாக்டருக்கு கால்ஃபர் வந்திருந்தது. அதில் அப்ளை பண்ணோம். அதுக்கு பிறகு இன்டர்வியூ, ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணோம். எல்லாத்துலேயுமே கிடைச்சது. ஒரு த்ரூ அவுட் இந்தியா அளவில் ஒரு 85 டாக்டரில் ஒரு அதுலேயுமே 20 வந்து பெண்கள் டாக்டர், மீதி 65 வந்து ஆண்கள் டாக்டர். அதில் ஒரு ஒன் ஆஃப் த டாக்டராக நான் செலக்ட் ஆகிருந்தேன். அது 2017 அது வந்து நேரடி கேப்டனு 2017-02 SSC 3515ங்கிறது என்னோட நம்பராக அன்னைக்கு வந்தது. ஊட்டி வெல்லிங்டன் வந்து நம்மளுக்கு முதல் போஸ்டிங்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது அந்த பதவி வந்து இராணுவத்தில் இருக்கும்போது நீங்கள் வச்ச பதவி என்னது? நேரடி கேப்டன். ஆமாம், அதாவது மற்றதில் லெஃப்டினன்ட்னு கொடுப்பாங்க. இன்ஜினியராக போகிறவங்களுக்குலாம் லெஃப்டினன்ட் ஃபஸ்ட்டு, அது கமிஷன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மியில் 3 நிலை உண்டு. சோல்ஜர், ஜவான், அது ஒரு நிலை. 2வது JCO அப்படின்னு சொல்லுவோம், ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ட் ஆஃபீஸர். இங்கே ஆல்மோஸ்ட் லைக் equivalent ஆர் மோர் தென் IAS IPS. கமிஷன்ட் ஆஃபீஸருங்கிறது அது டைரக்ட் IAS IPSக்கு மாதிரி. நம்மளுக்கு நேரடி கேப்டனுங்கிறது ஊட்டி வெல்லிங்டனில் நார்மல் யூனிஃபார்ம் 3 ஸ்டார் இருந்ததுகள்லாம் நம்மளுக்கு செய்திருவாங்க. பட் வந்து ஒரு காலகட்டங்களில் நம்மளுக்கு பேஷண்ட்ஸோட எண்ணிக்கைகளும் நம்மளோட பேஷண்ட்ஸோட இதுகளும் ரிப்பீட்டடாக இருந்ததுனால நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம இருக்க முடியலை. மறுபடியும் நம்ம பகுதிக்கே வந்து நம்ம கண்டினியூஷனை நம்ம வேலையை நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு பிறகு தான் நம்ம 24 நேர ஆஸ்பத்திரியமும் நம்ம முதலத்தூரில் நிறுவனம். சரி, ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு சின்ன மருத்துவமனை வச்சுருந்தீங்க. இப்போ 24/7 24 மணி நேரம் இயங்குகிற ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டியிருக்கீங்க. சந்தித்த சவால்கள் என்ன சார்? பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன மருத்துவமனை, சின்ன ஓபி கிளினிக் வைக்கிறதுங்கிறது அதுகளுமே சவால்கள் நிறைஞ்சது தான். ஏன்னா நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பீப்புள் தே மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் மெடிக்கல் ஷாப். இன்னொன்று கை வைத்தியம், இன்னொன்று இந்த குவாக்ட் வைத்தியம், ஊர்களுக்கு வரவங்க கிட்ட ஊசி போடுறது, இப்படி இந்த நிலையெல்லாம் கடந்து தான் ஒரு சின்ன கிளினிக்கு வருவாங்க, இல்லை GHக்கு போவாங்க. அப்போ நம்மக்கிட்ட வர்றதே 3வது 4வது நிலையில் தான் வருவாங்க. அதுகளே நம்மளுக்கு சவால் நிறைஞ்சது தான். சின்ன கிளினிக்கில் தான் சவால், பெரிய கிளினிக்கில் தான் சவால்னு இல்லை. ஏன்னா முடியாதவங்க இவ்வளோ வைத்தியங்களையும் தன்னால் இயன்றதும் பார்த்துட்டு ரொம்ப முடியாத கட்டத்தில் தான் வருவாங்க. அப்போ அதுகளை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பேஷண்ட்டை வந்து ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணணும். இந்த கேஸை நம்ம க்யூர் பண்ணலாமா, பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு மேலே வந்து நம்ம இன்கேஸ் தேவைப்பட்டால் ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறது, அந்த டிசிஷன் மேக்கிங்கை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியதில் தான் நம்மளுக்கு சவாலே. இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் த்ரூ அவுட் உலக அளவில் வந்து வைத்தியங்கிறது ஒன்று தான். ட்ரீட்மெண்ட் இஸ் யூனிவர்ஸ். சட்டங்கள் தான் நாட்டுக்கு நாள் மாறுமே தவிர வைத்தியமும் ட்ரீட்மெண்ட்டும் வந்து உலக அளவில் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அங்கே வந்து நிறையா பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சிக் பேஷண்ட், சிவியர் சிக் பேஷண்ட், திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த ஹார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் நுரையீரல்லையும் இருதயத்துலேயும் நீர் கோர்த்துரும். அது பல்மனரி டிமாண்ட் சொல்லுவோம். அது சிவியர் பெயின் டெவலப் ஆகி அதால் அவங்க பெயினும் டெவலப் ஆகி நீரும் கோர்த்து ரொம்ப சுயநலவு இல்லாத கண்டிஷனில் மூச்சு கூட விட முடியாத கண்டிஷனில் வருவாங்க. இல்லை ஸ்ட்ரோக் மாதிரி வந்து வருவாங்க. இல்லை சிவியர் பெயின், ஏதாவது அக்யூட்டாக வரக்கூடிய பேங்க்ரைட்டிஸ் பெயின் இந்த மாதிரி வருவாங்க. இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ஏதாவது ஹெட் இன்ஜுரி இந்த மாதிரி உள்ள ஏதோ எலும்பு ஃப்ராக்சர் இப்படிலாம் வருவாங்க. அப்போ அவங்கள ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும். நம்ம உடனே நம்ம ஆம்புலன்ஸில் அனுப்ப முடியாது. அவங்கள ஸ்டேபிள் பண்ணணும். அவங்கள வந்து ஏபிசின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து ஏரை நம்ம மேனேஜ் பண்ணணும், பிபி மேனேஜ் பண்ணணும், சர்க்குலேஷனை மேனேஜ் பண்ணணும், ஃப்ளூயிட்ஸ் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடணும், எதனால வந்துச்சுன்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு டைம் எடுக்கும். இல்லைன்னா அவங்க ட்ராவலில் போகும்போதும் தப்பாக போயிடும். எங்களோட நோக்கம் வந்து பேஷண்ட் க்யூர் ஆகும், பேஷண்ட் வந்து ஸ்டேபிளாக போகணும். அந்த கோல்டன் ஹவரை வந்து நாங்கள் முறையாக பேஷண்ட்டுக்கு செய்யணும். அப்போ அதுக்கு வந்து இந்த சின்ன இடம் போதுமான வசதிகள் இல்லை. பேஷண்ட்ஸு மற்ற இடங்கள்லையும் இது மாதிரி கிளினிக்கும் இல்லை. 24 hours கிளினிக் கிடையாது. இரவு நேரத்தில் 10 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 10 மணிக்கு மேலே கிளினிக் கிடையாது, எங்கேயுமே இருக்காது. அப்போ டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜும் ரொம்ப இருந்தது. இப்போ இதெல்லாம் நம்ம யோசித்தோம். இதில் ஒரு பெரிய தாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு அம்மா இந்த மாதிரி நான் சின்ன கிளினிக்கில் இருக்கும்போது வராங்க. இந்த மாதிரி தூக்கமே இல்லை, மனசோர்வாக இருக்குது, கவலையாக இருக்குது. நம்ம அவங்க முகத்தை பார்த்தாலே நல்லா டீஹைட்ரேட்டடு ப்ளஸ் டிப்ரெஷனில் இருந்த மாதிரி தான் வந்தாங்க. அப்போ அவங்க என்னாச்சுங்கம்மா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா அந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரு, தவறிட்டாரு. அவர் ஒரு அரௌண்ட் 55 வயசு உள்ள நபர், அம்மா ஒரு 50 வயசு உள்ளவங்களா இருந்தாங்க. அப்போ இறந்துட்டாங்கன்றவனையே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு 11 மணி 12 மணிக்கு நெஞ்சொலி வந்திருக்கு. ஆனால் மருத்துவமனைகள் இல்லை, நைட்டு நேரம் இரவு நேரத்தில் மருத்துவமனை வசதி இல்லை, ஆட்டோ வசதி இல்லை, ஆம்புலன்ஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா படுத்துறாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை பார்த்துட்டு பூண்டு மற்ற சுடுதண்ணி இப்படி விஷயங்களை ஆமாம் அதுகளை செஞ்சுட்டு படுத்துடுறாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லி படுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவரால் முடியலை. இருக்க பெயின் இன்டென்சிவ் ஆகுது, வலிகள் கூடுது, உடம்பு வேர்க்குது, டைம் ஆகுது, 12 மணி to 1 மணி ஆயிடுது. அப்போ இன்னும் இருக்க மோசமாக மூச்சு திணறலும் வலிகளும் அதிகமானவனே அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் பயந்து என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆட்டோ தேடி ஓடி போய் அலைஞ்சு ஒரு 2 மணி போல் ஆட்டோவை கூட்டி வராங்க. அப்போ ஆட்டோவை கூட்டிட்டு வந்து அவரை வீட்டுக்குள்ளே போய் அவரை தூக்குவோம், கேரி பண்ணி கொண்டு போயிடுவோம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப சிக்காக இருந்தவர் இந்த அம்மா பிடிச்சி தூக்குறாங்க. அவங்க கையிலே அவர் இறந்துடுறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு என்னன்னா, ஒரு 11:30 மணிலேருந்து போராடினாரே மனுஷன், நம்ம இரவு நேரம் ஆஸ்பத்திரி இல்லை, இரவு நேரத்தில் ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது, இரவு நேரத்தில் ஆட்டோ கிடையாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால் நம்ம அஜாக்கிரதையாக இருந்துட்டோமோ அப்படின்ற அந்த மனக்குமுறல்லையே அந்த அம்மாவுக்கு தூக்கம் இல்லை. ஆமாம், அவரோட இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு காரணம் தான் அப்படின்ட்டு நான் அதை கருதுனேன். அப்போ இரவு நேரத்தில் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான். சவாலுங்கிறத விட தேவை, சேவை ஒரு பக்கம், தேவையும் ஒரு பக்கம், நெசசரி இல்லாதது தானே நான் வச்சேன். ஒரு 10 ஆஸ்பத்திரி இருந்த இடத்துல நான் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி கட்டலை. நான் தான் முதல் இரவு பகல் ஆஸ்பத்திரியை 25 பெட்டட் ஹாஸ்பிட்டலோட நம்ம பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சார், இப்போ மருத்துவம் பார்க்குற எல்லாருமே மருத்துவர் தான். மருத்துவம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த சிகிச்சை வந்து சேவை மனப்பான்மையில் தான் பண்ணுறேன். உங்களை மட்டும் ஏன் கொரோனா மருத்துவர், மக்கள் மருத்துவர் ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி சொல்றது மாதிரி தோணுது? ஏன்டா எல்லாரும் மருத்துவர் தானே, நம்மளை பொறுத்தளவு சிகிச்சை அளிக்கிற எல்லாரும் மருத்துவர். கண்டிப்பா அது எந்த அளவுல எப்படி? அது எல்லாமே குவாலிஃபைட் டாக்டர்ஸ் தான், அதுல நம்ம மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே ஆல் குவாலிஃபைட் டாக்டர்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா மருத்துவர் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது கொரோனாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது எப்படி இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரி பார்டரில் எவ்வளோ ஒரு பதட்டங்களும் சோல்ஜர்ஸ் ஜவான்ஸ்லாம் இறந்தாங்களோ, அது போல் இங்கே நம்ம பூமிக்குள்ளே உள்ள இன்டர்னலாக கொத்தா பெரிய பேண்டமிக் உலகளவில் இருந்தது. கொத்தா மக்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது, மூச்சு திணறல்களால் இப்படிலாம் அந்த வைரஸ் தாக்கத்தால். அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அது சின்ன கிளினிக் 2019 அந்த 20 தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு சின்ன கிளினிக் ஒரு 4 இதுகளை பெற்று வச்சுருந்தேன். அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நான் என்னுடைய கிளினிக்கை அரைச்சது கிடையாது.
ஒரு நாள் கூட அடைச்சது கிடையாது. கொரோனா பீக்கில் இருந்த சமயம் கொரோனா பீக்கில் இருந்த சமயத்தில் அப்போ அது சின்ன இடமா இருக்கனால பேஷண்ட் வந்து ரொம்ப அருகாமையில் தான் என் பக்கத்தில் தான் உட்காருவாங்க. நான் ஒரு பேரிகேட் போட்டு இல்லை ஒரு அவ்வளோ தூரத்துலையும் நான் உட்கார வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கைக்காக நான் அந்த மாதிரி செய்தேன். மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டோம், அது வேற. பட் இருந்தாலும் ஒரு 2 நாள் இருமை, 3 நாள் சளி அப்படிங்கிற ஒரு கணக்கில் வருவாங்க. மருந்து கொடுத்தும் கேட்கல அப்படிங்கும்போது ஸ்வாப் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ்னு வந்தவனையே அங்கேயே அழுவாங்க, பதட்டப்படுவாங்க. என்கிட்ட அது உயிர்கொல்லி, குழந்தை, பிள்ளை, மனைவி, அம்மா அப்பான்னு வச்சிருக்கிறவங்க பதட்டம் வரதானே செய்யும். அப்படி பதட்டம்லாம் படுவாங்க. அப்போ நம்ம அந்த பதட்டம்லாம் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த அவங்களே நான் தொட்டு தானே வைத்தியம் பார்க்குறேன், நல்லா இல்லையா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவங்கள நான் கையை தொட்டு, என்னங்க உங்களை மாதிரி நான் 100 பேரை நான் தொட்டு தானே நான் மருத்துவம் பார்க்குறேன், அதனால் பயப்படாதீங்க, பயப்படலாம் வேணாம், உங்களை வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிங்க, அரசு என்ன சொல்லுதோ அதுகளை செய்யுங்க, மெடிசின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, பயப்பட வேணாம் அப்படின்லாம் நம்ம நிறையா ஆக்கம் ஊக்கம் ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டால் கொரோனா காலகட்டங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போக முடியாது மேல் சிகிச்சைக்கு பெரிய மருத்துவமனைகளுக்கு. அதுக்கு வந்து பாஸ் வேணும், பல சிக்கல்கள் இருந்தது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற வாக்கில் தான் கேட்டகரைஸ் பண்ணி உங்களை வந்து பேஷண்ட் டாக்டர்ஸ்க்கு நீங்கள் அணுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தது. பட் அப்படிலாம் என்கிட்ட இல்லையே. நான் வந்து உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க தானே செய்தேன். மேபி அந்த ஒரு காரணம். அப்புறம் 2021 கடைசி 22 அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மருத்துவமனையை கட்டி நம்ம அந்த 25 பெட்டடு 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை கட்டி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெருவாரியாக தங்க வச்சும் பார்த்தோம். நிறைய குழந்தைகளை கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கட்டினா தான் நிறைய இடங்கள் அட்மிஷனுங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னு கேட்டால் அப்படி இருந்தது. உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு சப்ளை ப்ளஸ் ஹையர் ஆன்டிபயோட்டிக் போடணும், மானிட்டர் போடணும், இன்னொன்று அந்த பிபி கிட்டு போடணும், இப்படிலாம் இருந்தது. நம்ம மருத்துவத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் மருத்துவர்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது, எதுவும் சுலபமாக கிடைக்கிறது கிடையாது, எதுவுமே கம்மியான ரேட்லையும் கிடைக்கிறது கிடையாது. ஒரு பெரிய பெரிய மருத்துவமனை வச்சு நடத்துகிறாங்கன்னா ஸ்டாஃப் வரணும்ல. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கு சேலரி பண்ணணும், எல்லாமே இருக்குது. அதனால் ஒரு மதுரை மாதிரி நகரங்களில் வந்து 1 லட்ச ரூபாய் கட்டி தான் வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு அஃபோர்டபுள் இல்லாத பேஷண்ட் எல்லாம் நான் தான் வைத்தியம் பார்த்தேன். நான் தங்க வச்சேன் பார்த்தேன். தங்கிங்கம்மா இருங்கம்மா யூஸ்வலான இதில் தான் நம்ம பார்த்தேன். நம்ம ஒன்று அதுக்குன்னு தனி சார்ஜ் இதெல்லாம் பண்ணலை. மேபி அதனால நம்மளை ஒரு கொரோனா மருத்துவர்னு ஒரு பெருமையாக சொல்லியிருப்பாங்க. நானும் வந்து அதை ஒரு கொரோனா வாரியர், அதாவது நான் மட்டும் கொரோனா வாரியர் கிடையாது, அன்னைக்கு வந்து துப்புரவு பணியாளர் பண்ணவங்களும் கொரோனா வாரியர் தான், போலீஸ் துறையும் கொரோனா வாரியர் தான், ரெவன்யூ துறையும் கொரோனா வாரியர் தான், அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் துணை நின்றவங்க, சுகாதாரத்துறை அத்தனை பேரும் கொரோனா வாரியர் தான். அது மாதிரி என்னையும் சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது போக மக்கள் மருத்துவர்னா நான் வந்து இங்கே அதாவது ஃபீஸே இல்லாமல் நான் வைத்தியம் பார்க்கல. நான் தொடக்கத்தில் ஒரு 50 ரூபா 100 ரூபா 150 ரூபான்னு நம்ம ஃபீஸ் வாங்க தான் செய்தோம், அனுபவத்துக்கு ஏற்ற வாக்கில். இன்னொன்று ஸ்டாஃபுகளோட எண்ணிக்கைகள் கூடும்போது மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்மளும் ஒரு 20-26 ஸ்டாஃப் வச்சுருக்கோம். 24 ஹவர்ஸ் லைட் எல்லாம் ஓடுது, கரண்ட் பில் எல்லாத்தையும் ஈடு கொடுக்கும்போது நம்ம 50 ரூபாலேருந்து 150 ரூபா வரை நம்ம ஃபீஸு வாங்கிட்டு தான் இருக்கும். இது யதார்த்தம். இது உண்மை, ஓப்பன் டாக்காக நான் சொல்கிறேன். இடையில கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கொரோனா வந்து உங்களுக்கு அதிகமான தொல்லை ஏற்பட்டு கடைசியில் அசம்பாவிதங்கள் நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் பேஷண்ட் பார்த்து தொற்று ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் சிக்காயிட்டேன். ஒரு அன்கான்சியஸ் சுயநலவு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் போய் தான் வெளில வந்தேன். ஒரு உடல் மெலிஞ்சு முடி குட்டி, அதோட கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த டிசீஸோட கான்சிக்வன்சஸ் அது எல்லாத்தையும் அனுபவிச்சு கிட்டத்தட்ட இறந்த தருவாய் போய் நான் மட்டும்தான் வெளில வந்தேன் அன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல. அது ஒரு பெரிய காட் கிரேஸ், நம்ம வெளில வந்தோம். அதுவுமே இந்த பகுதியில் உள்ள நம்ம மக்களுக்கு வைத்தியம் பார்த்து மட்டும்தான் எனக்கு கொரோனா வந்துச்சு. நான் வேற எதுவும் பண்ணி எனக்கு கொரோனா வரல. ஆன் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் முழு நேரம் வைத்தியம் பார்த்தேன். நான் தான் முழு நேரம் ஹாஸ்பிட்டல் நடத்தினேன். அது பிரகாரம் தான் நம்ம இன்ஃபெக்ஷன் ஆனோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்காக தானே. வருமானத்தின் பெரும்பகுதியை வந்து மக்களுக்கு தானமாக செலவிடுறீங்களே, எங்கேருந்து சார் அது இன்ஸ்பயர் ஆனீங்க? எப்படி அது? இல்லை, அது இது கூடவே வந்தது, அவங்க கூடவே வந்தது. இது வந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 30 to 40%
நம்ம சேரிட்டியாக பண்ணணுங்கிறது அது என்னோட கொள்கை. அது 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 ஜீனில் வந்ததா இல்லை, ஆனால் யாரும் பெருசாக சொல்லி கொடுத்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஞாபகங்கள் இல்லை. பகிர்ந்து சாப்பிட்டு பழக்கம் உண்டு, கொடுத்துருவேன் நான் பொதுவாகவே. எனக்கு எப்போ எனக்கான தேவையை வச்சுக்கிட்டு நான் மீதி எப்போவுமே கொடுத்து பழகினாலும் மேபி அதுதான் ஒரு காரணம். 25% சேரிட்டி பண்ணணும், அப்போ தான் இல்லாதவங்களும் நிலை குறையும். அது எல்லாரும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் உட்பட அவ்வளோ பேருமே செய்யணுங்கிறது என்னோட ஆசை. இப்படி சேவை, தானம், மருத்துவம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிற உங்கள் கெரியரில் திடீர்னு அரசியல் பிரவேசம் பண்ணினீங்க. அதில் உங்களுடைய தாயார் வந்து மாவட்ட கவுன்சிலராக வெற்றி பெற்றிருந்தாங்க, திருமதி செல்வி ராமபாண்டியன் அவர்கள். அவங்க காலகட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு பட்டியலிட முடியுமா அவங்களால? ஆமாம், 2019 கடைசி டிசம்பரில் எலெக்ஷன் அம்மாவை கண்டஸ்ட் பண்ணாங்க. அம்மாவை நிற்க வச்சு ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மாவட்ட கவுன்சிலராக நம்ம பகுதியில் கடலாடி வடக்குல வந்து நம்ம மக்களோட பேராதரவில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்ம மருத்துவ பணி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சோசியல் பணி, சமூக பணியும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேட்டகரைஸ்டு பீப்புள் எடுத்தோம். அதாவது அந்த மாதிரி பசங்க இல்லாத தாய் தகப்பன், சிங்கிள் பேரண்ட், விடோ, இப்படி இன்னொன்று ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி எங்களால் சக்திக்கு முடிஞ்ச அளவில் அதிகப்படியான அரிசி, பருப்பு, இப்படி இதுகெல்லாம் கொடுத்தோம். மக்களுக்கு ஒவ்வொரு கிராமமாக போய் பிரச்சாரங்கள், அதாவது விழிப்புணர்வு பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, எப்படி குவாரண்டைன் பண்ணிக்கிறது, எப்படி அந்த நம்ம ஒரு 3 feet டிஸ்டன்ஸில் நம்ம எப்படி ஒருத்தட்ட பேசுகிறது, இதெல்லாம் எதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் 100% என்னோட மாவட்ட கவுன்சில் எல்லையில் உள்ள மக்களுக்கு 100% பண்ணேன். 100% பண்ணேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலமாக அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து அதிகாரிகள்கிட்ட பேசி எத்தனையோ பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வந்திருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 போர்வெலுக்கு மேலே போட்டு கொடுத்துருக்கோம் சுற்றி உள்ள கிராமம். ஆமாம், அதாவது நம்ம பகுதி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லைன்னு தான் நகரத்தை நோக்கி போனாங்க. அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது, விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, அப்போ என்னதான் மக்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து என்னோட இது வந்து தண்ணி கண்டிப்பாக வேணும், குளிக்க தண்ணி வேணும். அப்போ அதிகப்படியான போர்வெல் போட்டது நானாக தான் இருப்பேன், நம்ம தான் இருப்போம். அம்மாவோட ஃபண்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 போர்வெலுக்கு மேலே போட்டு கொடுத்துருக்கோம். அதன் மூலிமா அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டரை வச்சு தான் இன்னைக்கு ஜல்ஜீவன்லேருந்து எல்லாமே நிறைவேற்றப்படுது. நிழற்குடை பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்கோம், நாடக மேடைகள் கட்டி கொடுத்துருக்கோம், சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்கோம், சாலைகளே இல்லாத ஊர்களுக்கெல்லாம் சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் கால்வாய்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம், ஹெல்த் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகாதார வளாகங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்படி எண்ணற்ற மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமும் தேவையானதும் மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம். மன திருப்தியாக 100% 100% மக்கள் பணி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நல்லது சார். நிறைய மேடைகளில் பார்க்குறேன், சோசியல் மீடியாலையும் பார்க்குறேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. எல்லா மேடைகள்லையும் போனால் முக்கியமாக நீங்கள் சொல்கிற கருத்து வந்து கல்வி ரொம்ப முக்கியம்னு இளைஞர்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அது என்ன சார், இது எப்படி அதை நோக்கம்? ஆமாம், கண்டிப்பாக கல்வி தானே முக்கியம். கல்வியில் என்ன மற்றவங்கெல்லாம் வேற மாதிரி டியூன் பண்ணி கொண்டு போய் இல்லை, அது அந்த சிந்தனை கிடையாது. நம்மளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய நிலையமும் மாற்றி காமிக்கக்கூடியதாகவும் உயர்த்தி காமிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடியது கல்விங்கிறத நான் பிரதானமாக நம்புகிறேன். அதாவது எந்த குடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கற்றோரே மேல் வருக என்று தான் சொல்லுவாங்க. கற்றோருக்கு மதிப்பு உண்டு. அது நாடு கடந்து எல்லையை கடந்து மதிப்புங்கிறது கற்றோருக்கு உண்டு. இன்னொன்று ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு எல்லையை வச்சு ஓடுறது, இது எல்லாமே இந்த கல்வி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த கல்வியை வெறுமன கல்வி மட்டும் இல்லாமல் ஒரு ஹுமானிட்டியாக ஒரு மனிதநேயத்தோடையும் வாழணுங்கிறதையும் நான் எப்பவுமே சொல்லுவேன். சரி, கல்வி மனிதநேயம் அது ரொம்ப மஸ்ட். கடைசியாக வந்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக போட்டியிடுறீங்க. அதில் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வரவேற்பு இருக்குது, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அதில் சிறுபான்மை மக்கள் வந்து பாரம்பரியமாக வந்து ஒரு கட்சிக்கு பின்னாடி போகிறவங்க, அவங்க உங்கள் பின்னாடி வரணும், அதுக்கு எந்த மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? அதுதான், நம்ம எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட் தான். நம்ம எப்போவுமே நமக்கு மேலே ஒரு போர்வையை போற்றி நம்ம நடித்தது கிடையாது. நம்ம எப்போவுமே இயல்பான ஒரு நிலை, இயல்பான குணத்தோடு தான் நம்ம எப்போவுமே இருந்திருக்கோம். நம்ம என்றைக்குமே ஒருத்தலை பார்த்தா
ஒவ்வொருத்தருக்கு மாதிரியான குணாதிசயங்களை நம்ம என்றைக்குமே காமிச்சது கிடையாது. அனைத்து மக்களும், நீங்கள் எதுக்கு சிறுபான்மை மக்கள்னு குறிப்பிடுறீங்க? அது அவசியம் இல்லாத ஒரு வார்த்தை, நீங்கள் குறிப்பிட அவசியமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே நமக்கான மக்கள் தான். நம்மளை வந்து வீட்டில் ஒரு பிள்ளையாக நினைக்கிறாங்க. அப்படி தான் நானும் இருக்கேன். நான் வந்து ஒரு 24 வயசில் வந்தேன். இன்னைக்கு ஒரு 11 வருஷம் கடந்துருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ காலம் வந்து நான் வீட்டில் ஒரு பையனாக தான் நான் பயணிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்ப்பாங்க அனைத்து மக்களும். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து பல்வேறு பெரிய அரசியல் கட்சிகள் போட்டியிடுது. மக்கள் ஏன் சார் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எப்போவுமே மக்களோட தான் இருக்கேன். எனக்கு ஒரே ஃபோன் நம்பர் தான் இருக்குது, ஒரே அட்ரஸ் தான் இருக்குது. நான் வெளியூருக்காரனும் கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது முன்ன ஒரு மாவட்ட கவுன்சிலராக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம செய்த சேவைகளும் வேலைகளும் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு அக்கறைகளும் இன்றைக்கி கொஞ்சம் படர்ந்து விழுந்து ஒரு கான்ஸ்டியூன்சி, எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிக்குண்டு வந்திருக்கு. அது வந்து மக்கள் பேராதரவோட நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். என்னை எப்போனாலும் அவங்க ஈஸியாக அணுகலாம், எந்த நேரத்துலையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு நாளைக்கு நான் யதார்த்தமாகவே 1 மணி 2 மணிக்கு தான் நம்ம தூங்குவோம். அவ்வளோ நேரம் நம்ம அவைலபிலிட்டியாக தான் நம்ம இருப்போம். இனிமேலும் அதை விட கூடுதலான அவைலபிலிட்டியோட மக்களோட பணிகளை நான் திறம்பட செய்வேன். மற்ற இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே வெளியூருக்காரங்க தான். அதை பற்றி தான் கேட்கன்னு இருந்தேன். தொடர்ந்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெளியூர்ல இருந்து வந்து போட்டியிடுற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த மண்ணோட மைந்தர் இல்லை. இது வந்து இங்கே பிறந்த முதுகுளத்தூர் மக்கள் தான் யோசிக்கணும். நம்ம இங்கே என்ன எல்லாருமே என்ன உப்புக்கு சப்பானியாக இருக்காங்களா? இங்கேயும் எல்லாருமே இருக்காங்கல்ல, இங்கேயும் லீடர்ஸ் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் லீடர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஏன் அந்த கட்சியெல்லாம் வந்து முதலத்துலேருந்து செலக்ட் பண்ணாமல் எங்கேருந்து ஒரு ஆளை அனுப்புகிறாங்கன்னு தெரியலை. இந்த பூமியில் பிறந்தவனுக்கு தான் இந்த தெரு எப்படி போகும், இந்த ரோடு எந்த ஊருக்கு போகும்னு தெரியும், இந்த சாலை எப்படி இருக்குது, குண்டுகுடியாக எங்கே இருக்குன்னு தெரியும், இந்த கால்வாய் வந்து எந்த ஊரில் போய் முடியும், எங்கே தண்ணி தேங்கும், எந்த இடத்துல தண்ணி ஓடும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இந்த பூமியில வாழ்றவனுக்கு தான் அவனுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு நீர்நிலைகள் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு விவசாயம் எப்படி பண்ணுவாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். எல்லாமே வேறுபடுது இல்ல. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு மதுரையில விவசாயம் பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல பண்ண மாட்டாங்க. ஆமா, நம்மளோட விவசாய சிஸ்டமே வேற, மாறுபட்ட விவசாய சிஸ்டம். 3 போகமும் கிடையாது, நம்ம ஒரே ஒரு போக விவசாயம் தான். அப்ப எல்லாத்தையும் அறிஞ்ச நபர்களா இருக்கணும், இந்த பூமியில இருக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு கட்சிகளும், பிரதான கட்சிகளும் இந்த முடிவை எடுக்கிறாங்க. முதலத்தூர் மண்ணை தாண்டியே நீங்க வெளியூர் ஆளுகளை செலக்ட் பண்றீங்க. இன்னைக்கு அதெல்லாம் கடந்து புது கட்சிகளும் அது மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வேட்பாளரையும் வெளியூர்ல இருந்து முதலத்தூருக்கு இறக்குமதி பண்றாங்க. ஏன் முதலத்தூர்ல யாருமே தகுதியான ஆளுகள் இல்லையா? முதலத்தூர் மக்கள் தான் சிந்திக்கணும். ஏன் இங்க பிறந்தவன் யாருமே தகுதியான ஆள் இல்லையா? எல்லாருமே உப்புக்கு சப்பானியாவா இருக்காங்க. என்னங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளுக, எல்லாருமே எஜுகேட்டடு, இன்னைக்கு எல்லாருமே எல்லா நிலையான ஆபீசர்ஸ் இருக்காங்க, நல்ல தொழிலதிபர்கள் இருக்காங்க, நல்ல செல்வந்தர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருந்தும் இது வந்து இந்த மண்ணுல பிறந்தவனுக்கு செய்யக்கூடிய துரோகமா தான் நான் கருதுறேன். இந்த மண்ணுல பிறந்த அவ்வளவு பேருக்குமே செய்யக்கூடிய துரோகமா தான் கருதுறேன். எங்க இருந்தோ ஒரு கணக்குக்கு ஒரு வேட்பாளரை வெளியூர்ல இருந்து கொடுத்தா அப்புறம் எப்படிங்க இருக்கும்? இன்னைக்கு அவங்களுக்கு ரேஷன் கடை சப் சென்டர் இந்த ஊருக்கு வேணுமா வேணாமான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கு போர்வெல் போடணுமா, தண்ணி வசதி வேணுமா, இல்லை காவேரி தண்ணி வருமான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா. ஒவ்வொரு தடவையும் பிஏட்ட பேசினா முடியுமா? பிஏட்ட ஒவ்வொரு தடவையும் போன் அடிக்கும் போது பிஏ வந்து நான் தான் மினிஸ்டருங்க அந்த மாதிரி பேசுறான். எம்எல்ஏ இருக்கணும் அப்படிதான் பேசுறான். யார் இங்க ஆபீஸ் திறந்து இருக்குன்னா 24 மணி நேரம் மந்திரியும் எம்எல்ஏ இங்கேவா இருக்காங்க? அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இது ஏதோ சீசனல் பறவை மாதிரி அந்த நேரத்துக்கு மட்டும் வராங்க. அதுலயும் குறை நிறைகளை கேட்கறாங்க. பாயிண்ட் போட்டு ஒரு ஃப்ரெண்டு போறது, ஏதோ கடமைக்கு வந்தா கடமைக்கு போனோம்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் ஏன் நீங்களும் வெளியூர் ஆட்களையே நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய தப்பு. இது வந்து பிரச்சனை வந்து நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்கு. நீ மக்களும் ஆதரிக்கிறதுனால தானே இதை ஒரு கண்டினியூட்டிவா ஒவ்வொரு கட்சியும் வச்சிருக்காங்க. அதனால மக்கள் சிந்திக்கணும், தீர்த்து கொடுக்கக்கூடிய உள்ளூர் வேட்பாளர்களை ஆதரிக்கணும்னு நான் சொல்றேன். இதுதான். உங்களை எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளரில் முக்கியமாக நான் பார்க்குறது வந்து அதிமுக, திமுக. அதிமுகவில் திரு மலேசியா பாண்டியன் அவர்கள், திமுகவில் முன்னாள் அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் இருவர்களையும் எதிர்த்து போட்டியிடுறதுல வெற்றி சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குது? உங்களால் அதை தாண்டி கடந்து வந்துட முடியும்? இல்லை 100% இருக்குது, 100% இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே வெளியூரில் தான் இருக்காங்க. ஒரு தாத்தா வந்து பொட்டக்குடியில் பிறந்திருந்தாலும் மதுரையில் தான் முழு நேரம் இருக்கார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், ஆனால் இருக்கிறப்பலும் சென்னையில் தான் இருக்காங்க. இப்படி அவங்களுக்கான இடமே வேற. ஃபர்ஸ்ட் இன்னொன்று 2 பேருக்குமே பிரதானமாக அது அதிமுக திமுகங்கிற ஒரு பிராண்ட், ஒரு கட்சியல் சார்பாக நிற்கும் போது மக்கள் எல்லாருமே
ஆதரவோட தான் செவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எந்த வகையான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க? ஒரு திட்டங்கள், இந்த திட்டத்தால் இந்த மக்கள் பயனடைஞ்சான். ஒரு தண்ணியை கொண்டு வந்தேன், ஒரு சங்கரதேவன் கால்வாயை நான் தூர்வாரினேன், இல்லை கூத்தன் கால்வாயை இங்கே இணைச்சேன், விவசாயத்துக்கு நான் உதவி பண்ணேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கா? அப்படி ஒன்று எதுவுமே இல்லை. இல்லை எங்கேயாவது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? ஜல்ஜீவன் மிஷன்ங்கிறது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது. அதுவுமே வந்து இங்கே நிறைவேற்றப்படாம தான் இருக்கு. பல ஊர்களில் இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படாம, எங்கேயுமே முழுமையடையலை. எல்லா வேலையுமே பெண்டிங் தான். இன்னொன்று, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. 2 பேருமே வயசு மூத்தவங்க, அவங்க இன்னைக்கு ஓய்வு பெறக்கூடிய வயசுல இருக்காங்க. அதனால மக்கள் வந்து இந்த தடவை அவங்களுக்கு ஓய்வை கொடுத்துட்டு எங்களை மாதிரி ஒரு 30-35 வயசு இளைஞர்களை, உங்களுக்கு அனுதினமும் உழைக்கக்கூடிய நபர்களை இன்னைக்கு ஒரு 100 தடவை நான் ராமநாதபுரம் போய் வருவேன். இன்னைக்கு அது கலெக்டரேட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கு. நம்மளுக்கு இரவு பகல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. இதே அவங்க செய்ய முடியாது. அவர் மனுஷா தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க. இது வந்து ரெஸ்ட் ஏஜ். 60 வயசுல இன்னைக்கு கவர்மெண்ட்லேயே ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு 2 பேருமே 80 நெருக்கிட்டாங்க. அவங்க நல்லபடியா, அவங்க இன்னமும் ரொம்ப வருஷம் நல்லபடியா இருக்கட்டும், ரெஸ்ட் கொடுங்க. இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேல முழு நேரம் நான் சேவை செய்வேங்கிறத முழுமையா ஓடுவேங்க. ஆமாம், முழுமையா ஓடுவேன். என்னை வந்து வீட்டில் ஒரு பையனா எல்லாரும் கருதணுங்கிறத இந்த வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தா நீங்க முதுகுளத்தூர் தொகுதி மக்களுக்கு ஒரு 5 முத்தான திட்டங்கள் என்னவா வச்சிருக்கீங்க? முதல் வேலையா பார்த்தீங்கன்னா, முதுகுளத்தூர்ல இருக்கக்கூடிய முதலுத்தூர் நம்ம எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்கு உட்பட்டு, அதாவது முதலுத்தூர் யூனியன், கமுதி யூனியன், கடலாடி யூனியன்ல உள்ள பள்ளிக்கூடங்களை, அதாவது ஹை ஸ்கூலை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக தரம் உயர்த்துவதற்கும், மிடில் ஸ்கூலை ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூலாக அதை இடம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வச்சு தரம் உயர்த்துறதுக்கு பாடுபடுவேன், கொண்டு வருவேன் உறுதியா. 2வது, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டாய்லெட், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்கிறத நான் காதுபட கேட்குறேன். நிறைய இடங்களை பார்க்குறேன், போடுற இடங்கள்லாம். அதனால ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, மிடில் ஸ்கூலுக்கு தனியாக, ஹை ஸ்கூலுக்கு தனியாக, சூப்பர் சீனியருக்கு தனியாக, இப்படி பிரித்து அவங்களுக்கு கழிவறைகளை கட்டி கொடுக்கறத என்னோட நோக்கம். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதி விவசாயம் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த குண்டு மிளகா நம்ம புவிசார் குறியீடுலாம் பெற்றதுனால, அதுகளுக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கஷ்டப்படுறான். ஒரு போக விவசாயம் தான் பண்ணுறான். அன்னைக்கே விளைச்சல் நல்லா விளைஞ்சவனையே ரேட்டை குறைச்சிருவான். 100 ரூபாய்க்கு போகிறத 50 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ விவசாயிக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதனால சேமிப்பு கிடங்கானது அவசியம், மஸ்ட். மிளகாய்க்கான சேமிப்பு கிடங்கும் நெல்லுக்கான சேமிப்பு கிடங்கை 100% நம்ம முதலுத்தூர் தொகுதிக்குள்ள கொண்டு வருவேன். 3வதாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் குறைஞ்சது ஒரு போர்வெல்லாவது நான் கொண்டு வருவேன். தண்ணி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும். எனக்கு வந்து தண்ணிங்கிறது குளிக்கவும் குடிக்கவும் கால்நடைகளுக்கும் கண்டிப்பா இருக்கணும். அதையும் தாண்டி விவசாயத்துக்கும் இருக்கணுங்கிறதா என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதனால மினிமம் குறைஞ்சது ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு போர்வெல்லாவது நான் கொண்டு வருவேங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். 4வது, நம்ம வந்து கூத்தன் கால்வாய், சங்கரதேவன் கால்வாய், இப்படி எண்ணற்ற கால்வாய்களை தூர்வாரி மக்களுக்கான அந்த எப்பெல்லாம் வைகை தண்ணியில் நீர் வருதோ அதெல்லாம் ஒழுங்காக பாய்ச்சி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கம்மாய்கள், குளங்கள், நீர்நிலைகள், ஊரணி, இப்படி எல்லாத்துலேயுமே தண்ணி எப்போவுமே இருக்கிற மாதிரி இதில் நான் காமிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பெருவாரியாக வந்து டிஃபென்ஸில் இருக்காங்க. ஆர்மி, போலீஸ், இப்படிலாம் அதிகமான பேர் போகிறாங்க. உடல் வலிமை மிகுந்தவர்களாக தான் இருக்காங்க. நம்ம பசங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க. இவங்களோட ஆற்றலை அதிகப்படுத்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா உலகத்தர அளவுல ஸ்டேடியம், அதாவது அட்லீஸ்ட் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் ரிசர்வ் லைன் மாதிரி நம்ம தாலுகாவுக்கு 1 ட்ராக் ஈவெண்ட்ஸ், ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு, நம்ம ஸ்டேடியமோடு இருக்கக்கூடிய கிரவுண்டு, உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கம், ஒரு 1500 மீட்டர் ட்ராக் இருக்கிறது, உள்ளே லாங் ஜம்ப் பிட்டு, ஹை ஜம்ப் பிட்டு, உயரம் தாண்டுதல், நம்ம ஜாவ்லின், டிஸ்கஸ் த்ரோ, இப்படி எண்ணற்றது. இது போக வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு. அது தாலுகாவுக்கு 1, முதலுத்தூர் யூனியனுக்கு, கடலாடி யூனியனுக்கு, கமுதி யூனியனுக்கு. கண்டிப்பா இது செய்யறது தான் என்னோட பிரதான கனவுகளும் கூட. இதை நான் 100% மக்களுக்கு செய்வேன். இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம
கால்நடை மருத்துவமனை போக நம்ம பிள்ளைகள்லாம் அதிகப்படியான பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், இல்லை மதுரை, இப்படி இல்லை நாகர்கோவில், இப்படி போன்ற தொலைதூர இடங்களுக்கு போய் தான் பேராமெடிக்கல்ஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேராமெடிக்கல் காலேஜஸ் ப்ளஸ் வந்து அக்ரி, கால்நடை மருத்துவமனை இது போன்ற இதுகளை வந்து முதலுத்தூர் நம்ம தொகுதிக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசையும். அதை நான் 100% மக்களுக்காக செஞ்சு கொடுப்பேன். ஒரு 2 நிமிடம் இந்த தொகுதி மக்களுக்கு உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் சொல்லிக்கிறலாம், நேரடியாக மக்கள்கிட்ட பேசுங்க. முதலுத்தூர் வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருட சட்டமன்ற தேர்தலில் ராம்குமார் ஆகிய நான் போட்டியிடுகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக எல்லோரும் நினச்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தருணத்தில் நீங்கள் வழங்கணும். உங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாகவும் எந்த நேரத்திலையும் அணுகக்கூடிய ஒரு நபராகவும் நான் இருப்பேன் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். நம்ம சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருமே வெளியூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இன்னொன்று, மற்றவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க. எனக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். திடீர்னு ஒரு சட்டமன்றத்தை வேட்பாளராக நிற்கலை. நம்ம 2019-20களிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஜெயிச்சு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய மாவட்ட கவுன்சில் எல்லைக்குள்ள அனைத்து நல்லது கெட்டது, இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் இருந்து கோயில் குடைகளாக இருக்கட்டும், அரசாங்க திட்டங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே நம்ம நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். இப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் நான் தொடர்ச்சியாக என்னுடைய பணியை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லோரும் வாய்ப்பு அளிப்பீங்க என்று உறுதியாக நம்புகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி எனக்கு ஒரு வாய்ப்பளிக்குமாறு உங்கள் அனைவரிடமும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களும் அன்புகளும். இந்த பிஸியான ஷெடியூலில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்கள் நேரத்தையும் உங்கள் காலத்தையும் செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.